guys, welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் கல்யாண் சிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் இன்ஸ்டியூட் இவங்க ஒரு ஆட்டோனமஸ் பாடி கவர்மெண்ட் ஆஃப் யூபிக்கு அண்டரில் இருக்காங்க. இவங்க நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி கல்யாண் சிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் இன்ஸ்டிடியூட் இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா யூபியில் சிச்சுவேட் ஆயிருக்கு. இவங்க நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 16th January 2024 அன்றைக்கி இந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான இமெயில் ஐடியை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, பேப்பர் பென்சிலா இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா? இப்போல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான், சிபிடி மட்டும்தான். ஸோ சிபிடி தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்கில் டெஸ்ட் பற்றி இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, சிபிடியை பற்றி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. அதுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 80-20 ரேஷியோ இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றியும் இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 80-20 ரேஷியோ இங்கே இருக்காது. எய்ம்ஸில் மட்டும்தான் 80-20 ரேஷியோ வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து அது இருக்காது. ஸோ அடுத்து ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணுமா? ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ஹார்ட் காப்பீஸ் எதுவுமே சென்ட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. சரியா? அடுத்து ஸ்டார்டிங்லேயே ப்ரோசஸ் ஆஃப் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் என்ட்ரு ஆகி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்ககிட்ட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இமெயில் ஐடியோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படிலாம் கொடுக்காம உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அப்லோடிங் ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எது அவங்க கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ண அப்புறமா அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க மறக்காதீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த பிரிண்ட் அவுட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வெப்சைட் அப்படின்னா இது தாங்க, cancerinstitute.edu.in. சரியா? இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் அப்படின்னு பாருங்கள். நம்ம நர்சிங்கை பார்ப்போம். என்னென்னலாம் போஸ்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், எக்கோ டெக்னீஷியன். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நர்சிங் பார்ப்போம். பிளட் பேங்க் டெக்னீஷியன் இருக்குது, பெத்தாலஜி டெக்னீஷியன், பிஎஃப்டி பர்ஃபியூஷனிஸ்ட் டெக்னீஷியன், மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அன்ரிசர்வ்ட் அண்ட் டோட்டல் வேகன்சி. சரியா? ஸோ எஸ்சி 56, எஸ்டி 5, ஓபிசி 71, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 26, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 106. அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் எப்பவும் போல அதிகமான சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 264 வேகன்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெவல் 7 வந்து சேலரி பேக்கேஜ் இருக்க போது. அதாவது உங்களோட பேசிக்கே பார்த்தீங்கன்னா 44,900. இது வந்து வெறும் பேசிக் தான், அலவன்ஸோடு சேர்த்து 70,000 இருக்கும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எஸ், ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்லிடுறேன், 1180 rupees. ஓபிசி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா 1180 rupees. எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 708 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் வரவங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ராபேக் வந்து இதில் இருக்குது, அதை நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். ஃபைன்.
நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். இல்லைனா உங்களை ரிலீவ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து நியூ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணாலும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சரியா? அடுத்து எஸ். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால அது இந்த பிரச்சனை தான். நீங்கள் வந்து யூபியில் பார்ன் அண்ட் பாட்டப்பாக இருந்தீங்க மட்டும்தான் உங்களால் இந்த ரிசர்வ்டு கேட்டகரியோட பெனிஃபிட்ஸை வந்து அவைல் பண்ண முடியும். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி சொல்கிறேன், வேறு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறவங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபைன். அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஸோ இதனால் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஸோ 106 போஸ்ட் வந்து இருக்குது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு ஃபைட் பண்ணலாம். ஏன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அன்ரிசர்வ்டு கேட்டகரி இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் தான் வந்து மினிமம் பாசிங் மார்க் வச்சுருக்காங்க. ஃபைட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பீங்க. நார்செட், ஜிக்மர் இது மாதிரி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிக் ஆகி நீங்கள் உள்ளே இடத்துக்கு வசதியாக இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ நர்சிங் ஆஃபீஸருக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? எப்பவும் போல தான் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். முடிச்சு வேலிடான RNRM சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்களா, உங்கள்கிட்ட 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்டயும் வேலிடான RNRM சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஓகே. டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, ஸ்கோரிங் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். ஸோ மார்க் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ நர்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் மொத்தமாக சேர்த்து 40 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 10 மார்க்ஸ், ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்ஸ், ரீசனிங்க்கு 10 மார்க்ஸ், ஆப்டிடியூடுக்கு 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40 மார்க்ஸ், அண்ட் நர்சிங்க்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்க, மீன்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக ஒரு கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் இருக்குது. அதே நீங்கள் தப்பான ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா மினிமம் பாசிங் மார்க் 50 அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் பாசிங் மார்க் 45. ஸோ அதர் ஸ்டேட் ஆப்வியஸ்லி ஜென்ரலில் தான் வருவோம். ஸோ நம்மளுக்கு மினிமம் பாசிங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 50. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஒரு வேலை தெரிய வந்தால் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டோம் அதுவும் வந்து மற்றவங்களுக்கும் அப்டேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? ஃபைன் கைஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் சென்டர்ஸ் நியர்பையில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.